இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. ஏனன்பா நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பேச போகிறோம். வாட்ஸ்அப்பில் என்ன தான் இருக்குது, நம்ம நிறைய பேசிட்டோம், நிறைய பார்த்துட்டோம். இப்போவும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் பப்ஜி ஸ்டிக்கர்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த பப்ஜி ஸ்டிக்கர் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். ஸோ பப்ஜி கேம் விளையாடக்கூடியவங்களுக்கு அந்த ஸ்டிக்கரை நம்ம பயன்படுத்தலாம், அதுவும் நம்ம நண்பர்களுக்கு. வாட்ஸ்அப் மூலியமாக அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸை வந்து நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப்பில் நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அதே பேஸ் பண்ணி தான் நம்முடைய ஸ்டிக்கரை வந்து எப்படி வாட்ஸ்அப்பில் நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், 2 அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை உங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி உங்கள் ஃபோட்டோ, அதாவது உங்கள் ஃபோட்டோவை ஸ்டிக்கராக வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணால் மட்டுமே உங்கள் ஸ்டிக்கரை வந்து எப்படி வாட்ஸ்அப்பில் நம்ம ஆட் பண்ணி நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ண முடியுங்கிறத பார்க்க முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் நம்முடைய ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட ஸ்டிக்கர்ஸை வந்து எப்படி நம்ம ஆட் பண்ணுறது. சமீபத்தில் பப்ஜி ஸ்டிக்கரை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் பயன்படுத்தியிருப்போம், ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்முடைய ஃபோட்டோவை ஸ்டிக்கராக பயன்படுத்தி நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதியை சமீபத்தில் என்னால் பார்க்க முடியுது. அதுக்கு 2 அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ தான் உங்களுடைய ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட ஸ்டிக்கரை வந்து வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ண முடியும், அதே நேரத்தில் ஷேரும் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பர்சனல் ஸ்டிக்கர்ஸ் ஃபார் வாட்ஸ்அப். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பேக்ரவுண்ட் எரேசர். ஸோ இந்த அப்ளிகேஷனையும் நீங்கள் பயன்படுத்தணும். 2 அப்ளிகேஷனை பயன்படுத்தினால் மட்டுமே உங்கள் ஸ்டிக்கர், அதாவது உங்கள் ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட ஸ்டிக்கரை வந்து உங்கள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக ஆட் பண்ண முடியும். ஸோ வாங்க போகலாம் முழுமையான வீடியோக்குள்ளே. முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், பேக்ரவுண்ட் எரேசர் அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லோட் ஆஃப் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஃபோட்டோவை, 3க்கும் அதிகமான ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் லோட் பண்ணுறேன். லோட் பண்ணி ஒரு ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோட்டோவை நான் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்கள், செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மறுபடியும் எல்லாத்தையும் டன் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் சேவ் ஆஸ் அ ஜேபேக், சேஞ்ச் பேக்ரவுண்ட், இது எல்லாத்தையும் ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 3க்கும் அதிகமான ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி உங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அடுத்த ஒரு அப்ளிகேஷன் நான் சொல்லியிருந்தேன், அந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம போவோம். அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ப்ளே ஸ்டோர் போயிட்டு பர்சனல் ஸ்டிக்கர்ஸ் ஃபார் வாட்ஸ்அப் டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 3க்கும் அதிகமான ஸ்டிக்கர்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டி வரும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆட், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் பேக் மஸ்ட் பி 3 ஸ்டிக்கர்ஸ் ஆர் மோர், ஆட் மோர் இமேஜஸ் டு திஸ் ஃபோல்டர் அப்படிங்கிறாங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பர்சனல் ஸ்டிக்கர்ஸ் ஃபார் வாட்ஸ்அப்பில் வந்து 3க்கும் குறைவாக இல்லாமல் 3க்கு அதிகமான ஸ்டிக்கர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கு பேக்ரவுண்டுக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் எரேசருக்கு போயிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஃபோட்டோவை நீங்கள் வந்து எரேஸ் பண்ணி பக்காவாக இதில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் நான் வந்து பேக்ரவுண்ட் எரேஸில் போயிட்டு 3க்கும் அதிகமான ஸ்டிக்கரை வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். நான் பேக்ரவுண்ட் எரேசர் அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஒரு ஸ்டிக்கரை வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னா, இந்த பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு சில வினாடிகள் எடுக்கும். ஸோ உங்கள் ஃபோன் மூலியமாக இந்த அப்ளிகேஷனில் இதில் உள்ள பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கூட்டலாம் அப்படி கூட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து டெலீட் பண்ணிடலாம் பேக்ரவுண்டை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நண்பர்களே பர்சனல் ஸ்டிக்கர்ஸ் ஒரு வாட்ஸ்அப். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மூலியமாக வந்து ஒரு 3 ஃபோட்டோவை நான் ரெடி பண்ணிட்டேன் பேக்ரவுண்ட் எரேசர் மூலியமாக. ஸோ இப்போ 3 ஸ்டிக்கர் ரெடி பண்ணிட்டேன், ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து டேரெக்டாக வந்து வாட்ஸ்அப்பில் ஆட் ஆகிடுச்சு. இது ஹேஸ் பீன் ஆடட் டு த வாட்ஸ்அப். இப்போ நான் போய்ட்டு வாட்ஸ்அப்பில் போய்ட்டு நான் செக் பண்ண போகிறேன். வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் போய்ட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னோடய 3 ஸ்டிக்கர்ஸ், அதாவது என்னோடய ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட 3 ஸ்டிக்கர்ஸை என்னோடய அக்கௌண்ட்டில் நம்ம பார்க்க முடியும். அப்போ வாட்ஸ்அப்பை நான் ஓப்பன் பண்ணணும். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டைப் மெசேஜ் இருக்குது, நீங்கள் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இதில் வந்து இமோஜி இருக்கும் பக்கத்தில், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இமோஜி இருக்கும், ஜிஃப் இருக்குது பாட்டமில், அதுக்கு பக்கத்தில் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, நீங்கள் அதை டேப் பண்ணுங்கள்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்குக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார், அதுக்கப்புறம் இன்னும் ஸ்டார், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஸ்டிக்கர் வந்து ஆட் ஆயிருக்கு. அதை நான் டேப் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மூலமா என்னோட நண்பர்களுக்கு வந்து என்னோடய ஸ்டிக்கர்ஸை நான் இந்த மாதிரி ஷேர் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வசதியை வந்து வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எங்கே இருக்குங்கிறத ப்ளஸ் பட்டன் போயிட்டு மை ஸ்டிக்கர்ஸ்ன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. சமீபத்தில் நான் ஆட் பண்ண 3 ஸ்டிக்கர்ஸ், 3க்கும் மேற்பட்ட ஸ்டிக்கர்ஸை வந்து நான் அறிமுகப்படுத்தின 2 அப்ளிகேஷன் மூலயமா இந்த நம்ம வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ண முடியும். ஸோ இது மூலயமா நம்மளுடைய அழகான ஃபோட்டோவோட ஸ்டிக்கர்ஸை வந்து நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ அருமையான ஃபியூச்சர். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்காக. நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய அப்ளிகேஷன் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது, உங்கள் வாட்ஸ்அப்புக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது, அதாவது உங்களுடைய ஃபோட்டோ ஸ்டிக்கரை வந்து எப்படி வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதிகப்படியாக லைக் பண்ணுங்கள்.